பத்திரிகை ஊடகத்தில் எது இருக்குதோ இல்லையோ, பத்திரிகை ஊடகமா இந்த பாலியல் வன்கொடுமை நடைபெறாத நாளே இல்லை. அத்தனையும் உங்க பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க. ஆனா இந்த அரசாங்கத்துல மட்டும் தூய்மையான அரசாங்கம் நடத்துறோம், சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குது, தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா நேர்மாறா இருக்குது. இன்னைக்கு பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு வேலையே பயிர மேயிற மாதிரி இன்றைக்கு ஒரு சில ஆசிரியர் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. மிகுந்த வேதனை அளிக்கின்றது. இன்னைக்கு ஆசிரியர் பெருமக்கள் தெய்வத்துக்கு சமமானவர்கள். இன்னைக்கு பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை ஆசிரியர் நம்பித்தான் பள்ளிக்கு அனுப்புகின்றார்கள். ஆகவே அவர்கள் அந்த குழந்தைக்கு அரணாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஒரு பயிரை எப்படி வேலி பாதுகாக்கிறதோ அதே போல சிறுமைகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு இன்னைக்கு ஆசிரியர். எல்லா ஆசிரியரும் சொல்லல, ஒரு சில ஆசிரியர் இப்படிப்பட்ட தவறான செய்தி ஈடுபடுறாங்க. அதையெல்லாம் இனி இருக்கக்கூடாது. இந்த அரசாங்கம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அது விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த தொலைக்காட்சி வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.